யூகேல இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேரி டெய்ல் ஐலாண்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகவா? நேச்சர், ஹிஸ்ட்ரி, மாடர்ன் வைல்ட் லைஃப் பஸ் எல்லாத்தையும் ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நார்த் ஈஸ்டில் இருக்கிற சீ ஹவுசஸ். இந்த வீடியோவில் நான் எப்படி போனேன், எங்கே கார் பார்க் பண்ணேன், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நார்த் ஈஸ்டில் இருக்க ஒன் ஆஃப் த பெரிய சிட்டிஸ் நியூ காசல்லேருந்து 1 hour டிரைவில் இருக்கிற சிட்டி சீ ஹவுசஸ். இதுதான் சீ ஹவுசஸோட சிட்டி சென்டர். பெருசாக ஹாப்பனிங்காக எதுவும் இல்லை. இங்கே இருக்க மெயின் அட்ராக்ஷனே சீ ஹவுசஸோட கோஸ்ட்டும் ஐலண்ட்ஸும் தான். நீங்கள் மேப்பில் சீ ஹவுசஸ் போட் ட்ரிப்ஸ்ன்னு தேடினீங்கனாவே ஹார்பர் யார்ட் பார்க்கிங் தான் காட்டும். பட் அங்கே எப்பயுமே பிஸியாக இருக்கும், அங்கே போய் பார்க் பண்ண வேணாம். ஸ்டேஷன் யார்ட் பார்க்கிங்னு பக்கத்துலேயே இருக்கும், அது நல்லா பெரிய பார்க்கிங், அங்கே போகலாம். எக்ஸ்பென்சிவ் தான், பட் வேறு வழி இல்லை, அங்கே தான் நம்ம பார்க் பண்ணி ஆகணும். இதுதான் ஸ்டேஷன் யார்ட் பார்க்கிங். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக கார் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா எல்லா போட் ட்ரிப்ஸோட ஆஃபீஸஸும் இருக்கும். இங்கே தான் நம்ம டிக்கெட்ஸ் வாங்குறது. ஏற்கனவே டிக்கெட்ஸ் வாங்கியிருந்தோன்னா போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணுறது, நேஷ்னல் ட்ரஸ்ட்டோட டிக்கெட்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. பேர்ட்ஸோட ப்ரீடிங் சீசன் ஏப்ரல் டு ஆகஸ்ட் தான். ஐலண்ட் லேண்டிங் அலோவ் பண்ணுறதும் ஏப்ரல் டு ஆகஸ்ட் மட்டும்தான். ரொம்ப முக்கியமாக ப்ரீ புக் பண்ணிவிடுங்க. அங்கே டிக்கெட் கேன்சலேஷன் ஆகி நமக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் சம்டைம்ஸ் அதுவும் நடக்குது. பட் ப்ரீ புக் பண்ணிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. நாங்கள் போன போட் ஆப்ரேட்டர் பேர் செரெனிட்டி போட் ட்ரிப்ஸ். போன ட்ரிப்போட பேர் இன்னர் ஃபான் லேண்டிங். எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் இன்னர் ஃபான் லேண்டிங் ட்ரிப் ஓப்பன் பண்ண உடனே தீர்ந்துருது. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் வெதர் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக புக் பண்ணிவிடுங்க. செரெனிட்டி போட்ஸ் எல்லாமே ஓப்பன் போட்ஸ் தான். லோவர் டெக்கில் கீழே உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பில்லி ஷீல்ட்ஸ்னு இன்னொரு போட் ஆப்ரேட்டரும் இன்னர் ஃபான் லேண்டிங் ட்ரிப்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களோட போட்ஸ் அப்பர் டெக்கில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். 2 போட் ட்ரிப்புக்குமே அடல்ட் சார்ஜ் பண்ணுறது 30 pounds, கிட்ஸுக்கு 23.5. போட்லேயும் சரி, போட் ஆஃபீஸ் இருக்க இடத்துலையும் சரி, பெருசாக கடையெல்லாம் எதுவும் இல்லை. சின்னதாக 2 ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ புக்கிங் ஆஃபீஸில் போர்டிங் பாஸ் வாங்கிட்டா இப்படி தான் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போட்டில் ஏறி உட்காந்துட்டோன்னா அமேசிங் வியூ. ப்ரீடிங் சீசனில் 100,000 பேர்ட்ஸுக்கு மேலே வரதா சொல்கிறாங்க. அதுவும் 23+ ஸ்பீசிஸ்க்கு மேலே ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃபான் ஐலாண்டுன்றது குரூப் ஆஃப் 15 to 20 ஐலண்ட்ஸ். டைட் ஏறி இறங்குறத பொறுத்து ஐலண்டுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இப்போ அந்த லாங் ஷாட்டில் பார்த்துட்ருக்கிறது தான் இன்னர் ஃபான் லேண்டிங். நம்ம அங்கே தான் லேண்ட் ஆக போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி மற்ற ஃபான் ஐலண்ட்ஸ் எல்லாம் ரவுண்ட் அடித்து வேறு என்னென்னலாம் ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு ஸ்பாட் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் இன்னர் ஃபானில் போய் லேண்ட் ஆக போகிறோம். வெதர் வார்மாக இருந்தாலும் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா சீ ரஃபாக தான் இருக்குது, தண்ணிலாம் நல்லா மேலே தெரிக்குது. ஆல்சோ மோஷன் சிக்னஸ்க்கும் மைண்டை ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. பர்டிகுலர்லி கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மோஷன் சிக்னஸில் ஒரு ஆம்லேட்டை போட எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏப்ரல் டு ஆகஸ்ட் தான் பேர்ட்ஸோட ப்ரீடிங் சீசன். அந்த டைமில் தான் இன்னர் ஃபான் ஐலண்ட்லேயும் லேண்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இன்னர் ஃபானில் லேண்ட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் ட்ரஸ்ட்டில் தனியாக டிக்கெட் வாங்கணும். அதுக்கு அடல்ட்டுக்கு 12 pounds, கிட்ஸுக்கு 6 pounds. ஃபேமிலி டிக்கெட் வாங்கினீங்கன்னா 2 adults + 3 kids 30 pounds. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்டேப்பிள் ஐலண்ட்ஸ். இது இன்னொரு ஐலண்ட். இங்கே ஃபுல்லாக கில்லிமாட்ஸ் ஸ்பீசிஸ் நிறையா இருந்தது. இந்த ட்ரிப்போட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே என்னென்னா, ஒரு பேர்டோட ப்ரீடிங் லைஃப் சைக்கிளை என்டையர் லைஃப் சைக்கிளை பார்க்க முடியும். அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேஜை ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்டோட லைஃப் சைக்கிளில் பார்க்க முடியும். அதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. போட்டில் எந்த சைடு உக்காந்துருக்கோன்றதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா கேப்டன் எல்லா சைடும் போட்டை திருப்பி எல்லாருக்கும் எல்லா வியூவும் கிடைக்கிற மாதிரி தான் கூட்டிகிட்டு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கில்லிமாட் ஃபீமேல் கில்லிமாட்டை கோட் பண்ணிகிட்ருக்கோம், இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ராக்கில் வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே பேர்ட் பூப்பு தான். ஸோ எவ்வளோ நாற்று அடிக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து இங்கே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேரில் போய் இந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நாற்றம் அடிக்குதுன்னு என்ன திட்டாதீங்க. அதனால தான் நான் இங்கே இப்போயே சொல்லிடுறேன். ஒவ்வொரு டைமுமே போட்டை அந்த ராக்ஸுக்கு இடையில போய் நிறுத்தி ஸ்டாப் பண்ணி கேப்டன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போட்டை சுற்றி எல்லாருக்கும் எல்லா வியூவும் கிடைக்கிற மாதிரி காட்டிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தார். கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அடுத்த ஐலாண்ட். அதில் சீகல்ஸ் நிறையா இருந்தது. வெதர் மட்டும் கொஞ்சம் மோசமாக இருந்தது.
என்டையர் ட்ரிப்பும் காலி தான். வீக்கெண்டில் நல்ல வெதரில் இன்னர் ஃபான் லேண்டிங் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காது. நான் கண்டினியூஸாக 4 இயர்ஸாக டிக்கெட் புக் பண்ணுறேன். பட் வெதர் சரியில்லைன்னு ஆப்ரேட்டரே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரலன்னு நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிடுவேன். எல்லாம் சேர்ந்து ஒன்றா அமைஞ்சது இந்த டைம் தான். அதுவும் ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங்கே கிடைக்கல. ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு காலையில் ரொம்ப சீக்கிரமாக அங்கே போய் க்யூவில் வெயிட் பண்ணி யாரோ ஒரு புண்ணியவன் கேன்சல் பண்ணனால இந்த டிக்கெட் எனக்கு கிடச்சிது. இவ்வளோலாம் பண்ணி போகிற அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒர்த்து தான். அந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கல்ல, இது வந்து லாங் ஸ்டோன் லைட் ஹவுஸு. இது வந்து அவுட்டர் ஃபானில் இருக்கு. நிறைய கிரே சீல்ஸை ஸ்டேப்பிள் ஐலண்ட்லேயும் ப்ரௌன்ஸ்பன் ஐலண்ட்லேயும் ஸ்பாட் பண்ண முடிஞ்சுச்சு. ஏப்ரல் டு ஜூலை வந்து கிரே சீல்ஸோட ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவும் சம்மர் மந்த்ஸில் தான் சீல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் க்யூரியஸாகவும் இருக்குன்றாங்க. நாங்கள் நிறைய சீல்ஸ் பார்த்தோம். ரொம்ப ப்ளேஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்தது. ரொம்ப பக்கத்துலேயும் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா இதை சாப்பிட வர்ற கில்லர் வேல்ஸ் ஆர்காஸை பார்க்க முடியும். மே மந்தில் 8 ஆர்காஸை இதே ஸ்பாட்டில் பார்த்ததா சொல்கிறாங்க. அதுவும் சீல்ஸ் எல்லாம் போட்டு கிட்ட போக போக தலையை தூக்கி நம்மக்கிட்ட விளையாடுற மாதிரியே தான் இருந்தது. அதோட நேச்சுரல் பிஹேவியரே அப்படி தான் சொன்னாங்க. வைல்டாக சீல்ஸை இவ்வளோ க்ளோஸாக அதுவும் இப்படி பிஹேவ் பண்ணுறத பார்க்குறதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங் தான் இல்லை? இந்த டோட்டல் போட் ட்ரிப்போட டியூரேஷன் 2.5 hours. அதில் 1 hour கிளிஃபில் இருக்கிற பேர்ட்ஸை ஸ்பாட் பண்ணுறது, சீல்ஸை க்ளோஸாக போய் வாட்ச் பண்ணுறது, ப்ரௌன்ஸ்பன் ஐலாண்டை தூரமாக இருந்து பார்க்குறது, ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது, ஸ்டேப்பிள் ஐலாண்டோட ஹிஸ்ட்ரி, அவுட்டர் ஃபானோட லாங் ஸ்டோன் லைட் ஹவுஸோட ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக நம்மளை இன்னர் ஃபானில் கொண்டு போய் லேண்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னர் ஃபானில் டோட்டலாக 1 hour இருக்குது நமக்கு. இதுதான் ப்ரௌன்ஸ்பன் ஐலாண்ட். இது பழைய லைட் ஹவுஸு. போட்டில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இதுதான் இன்னர் ஃபான். இந்த ஐலண்டில் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இங்கே நமக்கு 1 hour டைம் இருக்குது. உள்ளே போனால் ஐலண்ட் ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான். அதுவும் பஃபின்ஸும் ரேசர் ஹில்லும் பரோ பண்ணி லேண்டில் நெஸ்ட் பண்ணுறனால எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் லேண்டு கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது, அன்ஈவனாக தான் இருக்குது. ஸோ கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பக்கத்தில் வச்சு கூட்டிகிட்டு போங்க. ஐலண்டோட ஸ்டார்டிங்லேயே பேர்ட்ஸ் நெஸ்ட் பண்ணுறத, சிக்ஸ் க்ராஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாக் பண்ணணும். ஏன்னா நம்ம நடந்து போகிற பாதையிலேயே குட்டி குட்டி சிக்ஸ் வந்து க்ராஸ் பண்ணி போகிறத பார்க்க முடிஞ்சுது. நான் இறங்கி அந்த பிளேஸை க்ராஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த போட் வந்துருச்சு லேண்டிங்க்கு. ஸோ குவிக்காக க்ராஸ் பண்ணிவிட்டு லேண்டுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. பாவம் இவன் நெஸ்ட்டுக்கு பக்கத்தில் நடந்து போகிற வழி இருந்தது. அதனால யார் நடந்து போனாலும் இவன் வேற பயந்து போய் கத்திக்கிட்டே இருந்தான். பட் நடந்து போகிறதுக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸு. இவனை தாண்டி தான் எல்லோரும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. நானுமே ஜூம் பண்ணி தான் எடுத்தேன், பக்கத்தில் போகல. பட் ஸ்டில் இத்தனை பேரும் இவனை க்ராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். லைட் ஹவுஸ் இல்லாமல் ஐலண்டில் இருக்கிற இன்னொரு பில்டிங் செயின்ட் கட்பர்ட்ஸ் சேப்பல். 1300 இதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கிறதா சொல்கிறாங்க. கூகுள் பண்ணி பாருங்கள். சேப்பலை தாண்டி உள்ளே நுழைஞ்சோன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான். எய்டர் டக்கு, கார்மோரான்ட்டு, ஷா, ஆயிஸ்டர் கேச்சர், ரிங்ட் ப்ளோவர், ஹெரிங்கிள், லெசர் பிளாக், கிரேட்டர் பிளாக், கிட்டி வேக்ஸ், சாண்ட்விச் டர்ன், காமன் டர்ன், ஆர்க்டிக் லர்ன், கில்லிமாட், ரேசர் ஹில், பஃபின்னு ஏகப்பட்ட பேர்ட்ஸு எல்லாத்தோட நெஸ்ட்ஸும் இருக்கிறத நோட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நம்மளால் அதிகமாக ஸ்பாட் பண்ண முடிகிறது பஃபின்ஸ், ரேசர் கில், கில்லிமாட், சீகல்ஸ் தான். நம்ம நடந்து போகிற பாதை எல்லாமே காமன் டர்ன் நெஸ்ட் பார்க்க முடியுது. அது நெஸ்ட் பண்ணுற எக்ஸ் இருக்குது பக்கத்துலேயே. ஹேட்ச் ஆயர் சிக்ஸை பார்க்க முடியுது. சிக்ஸுக்கு வந்து அழகாக ஃபீட் பண்ணுறத பார்க்க முடியுது. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு பேர்டு அதோட சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணுறத ஃபில்ம் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சைட்டில். ரொம்ப பக்கத்தில் போனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பறந்து கொத்த வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தள்ளி நின்று ஜூமில் வீடியோ எடுக்கிறது, இல்லைனா பைனாக்குலர் எடுத்துகிட்டு போய் பார்க்குறது, அதுதான் பெஸ்ட்டு. ஐலண்டில் நம்ம அதிகமாக பார்க்குறதே பஃபின்ஸ் தான். குட்டி குட்டியாக அழகான பேர்ட்ஸு நல்லா கிரவுண்டில் பரோ பண்ணி தான் இருக்குதுங்க.
நீங்கள் ஐலேண்டுக்குள்ளே போனீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடும் போ முடியும். பட் நீங்கள் ஏதாவது ஒரு சைடை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி அந்த சைடு போயிடுங்க. என்டையர் ஐலேண்ட் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. முக்கியமாக பஃபின்ஸ் நீங்கள் எந்த சைடு போனாலும் பார்க்க முடியும். கண்டிப்பாக பைனாகுலர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லைனா பஃபின்ஸ், ரேசர் ஹில், கில்லிமாட்ஸை தவிர மற்ற ஸ்பீசிஸ்லாம் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி கண்டிப்பாக ஹேட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே எந்த கடையுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. கிளிஃப் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸு. நிறைய சிக்ஸு, எக்ஸு, லக் இருந்தால் ஆர்காஸ் கூட பார்க்கலாம். ஃபேமிலி ஃபோட்டோக்கு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னா 360 கேமராலாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பர்ஃபெக்டாக இங்கே நின்று பக்காவாக எடுக்கலாம். சீசன் முடிய இன்னும் 4 to 6 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சிச்சின்னா சீ ஹவுசஸ் போங்க. இன்னர் ஃபான் லேண்டிங் போட் ட்ரிப்பை கண்டிப்பாக எடுங்க. டெஃபினட்டாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. போகிறதுக்கு முன்னாடி நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. வார்ம் க்ளோத்ஸ் எடுத்துக்கோங்க, பைனாகுலர்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரிப்பு முடிஞ்சு இறங்கி வெளியில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன கிஃப்ட் ஷாப் இருக்கும். மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்க கிஃப்ட் ஷாப்லாம் கம்பேர் பண்ணையில் இந்த கிஃப்ட் ஷாப் எவ்வளவோ பரவாயில்ல. ஓரளவுக்கு ப்ரைஸஸ் நாமினலாக தான் இருந்தது. வழக்கமாக என்ன வாங்குவோம்? மேக்னெட்ஸ் தானே. இங்கே நிறைய சாய்ஸ் இருந்தது மேக்னெட்ஸுக்கு. ப்ரைஸும் ஒன்றும் பெருசாக ஜாஸ்தியாக இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.